என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். இப்போ கொடுத்தக்கூடிய கொஸ்டின் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 8y ப்ளஸ் 17 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வெர்டெக்ஸ், ஆக்சிஸ், ஃபோக்கஸ், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் அண்ட் லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு கொடுத்தக்கூடிய கொஸ்டின் பேரபோலாவா, எலிப்ஸா, ஹைப்பர்போலாவான்னு அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலை. நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கிறோம். பேரபோலான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. என்ன டெக்னிக்னா, எக்ஸ் ஒய்யில் இப்போ எக்ஸினுடைய டிகிரி 2, ஒய்யினுடைய டிகிரி 1 அப்படி இருந்தாலோ, அல்லது ஒய்யினுடைய டிகிரி வந்து 2, எக்ஸினுடைய டிகிரி வந்து 1 இருந்தாலோ அது வந்து பேரபோலா. சரிங்களா? இப்போ கொடுத்தக்கூடிய கொஸ்டின் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 8y ப்ளஸ் 17 ஈக்குவல் டு 0. கொடுத்துக்கூடிய கொஸ்டின் ஒரு தடவை எழுதிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 8y ப்ளஸ் 17 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், எக்ஸினுடைய டிகிரி பாருங்கள். டிகிரிங்கிறது என்ன? ஹையஸ்ட் பவர். இப்போ எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் என்னன்னு பாருங்கள் 2, ஒய்யினுடைய ஹையஸ்ட் பவர் பாருங்கள் 1. அப்போ டிகிரி வந்து எக்ஸினுடைய டிகிரி 2, ஒய்யினுடைய டிகிரி வந்து 1. அப்போ இந்த மாதிரி வந்தாலே இது வந்து கண்டிப்பாக வந்து பேரபோலா. ஸோ அப்படி தெரிஞ்சிச்சு இந்த சம் வந்து பேரபோலான்ட்டு. பேரபோலாவில் மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. அது எந்த டைப்புன்னு தெரியாது. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாதான் நமக்கு தெரியும். சரிங்களா? இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா, இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படி இருந்ததுன்னா அதை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு மீதி எல்லாம் ரைட் சைடு கொண்டு போயிடணும். இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x இருக்குங்களா, இதை வந்து என்ன பண்ணுற பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அப்படியே வச்சுட்டு, சார் இது எப்படி சார் ஞாபகம் வச்சுருதுன்னா, இந்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு ஒரு, இல்லைனா ஒய் ஸ்கொயர் ஒய்னு ஒரு, அந்த மாதிரி வர்றதை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு மீதி எல்லாமே நம்ம ரைட் சைடு கொண்டு போயிடணும். மீதி என்னென்ன இருக்குது பாருங்கள், இந்த 8y ப்ளஸ் 17 இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரைட் சைடு கொண்டு போக போகிறோம். அப்படி கொண்டு போகும்போது இந்த ப்ளஸ் 8y நம்மளுக்கு என்னவா மாறும்னா மைனஸ் 8y மாறும். இந்த ப்ளஸ் 17 வந்து நம்மளுக்கு மைனஸ் 17 மாறிடும். அதாவது இந்த எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸுங்கிறத மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு மீதி எல்லாமே நம்ம ரைட் சைடு கொண்டு போயிடணும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண பாருங்க, இந்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ், அதாவது நான் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸுங்கிறது ஒரு ஃபார்மெட்டுக்காக அதை நான் சொல்லுறேன். இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xன்னு இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ், ஒய் ஸ்கொயர் ஒய்ங்கிறது ஒரு ஃபார்மெட், அதுக்காக அதை சொல்கிறேன். அந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணணும். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்னு என்னென்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், பிராக்கெட் ஸ்கொயர் மைனஸ் பிராக்கெட் ஸ்கொயர் கொடுத்துக்கணும். இதுதான் வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். நான் சொல்கிற மீனிங் நல்லா புரிஞ்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸுங்கிற அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. அதனால நம்ம வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் வந்து நம்ம லெஃப்ட் சைடு யூஸ் பண்ணணும். ஈக்குவல் டு ரைட் சைடு என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் 8y மைனஸ் 17, அதை வந்து அப்படியே வச்சுக்கலாம். இப்போ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் இந்த எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பரை மட்டும் நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸ்க்கு முன்னாடி கூடிய நம்பரை மட்டும் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். ரவுண்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பிராக்கெட் ஸ்கொயர் மைனஸ் பிராக்கெட் ஸ்கொயர் ஃபஸ்ட்டே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஸ்கொயர் வந்து மறைச்சிக்குங்க. பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயரில் இந்த ஸ்கொயரை மட்டும் மறைச்சிக்குங்க. இந்த ஸ்கொயரை மறைச்சிருங்க. இந்த ஸ்கொயரை மறைச்சிட்டா நம்மளுக்கு என்ன இருக்கும் பாருங்கள், வெறும் எக்ஸ் இருக்குங்களா, இந்த ஸ்கொயரை மட்டும் மறைச்சிக்குங்கம்மா. இந்த ஸ்கொயரை மறைச்சிட்டா நம்மளுக்கு என்ன வரும், எக்ஸ் வரும். நடுவில் என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ். அதாவது இந்த ஸ்கொயர் விட்டுருங்க. ஸ்கொயர் விட்டுட்டு பாருங்கள், எக்ஸுக்கு எக்ஸ் எழுதிருங்க, இந்த மைனஸ்க்கு இந்த மைனஸ் எழுதிருங்க. இந்த நம்பருக்கு பார்த்தீங்களா, அந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணி எழுதுங்க. நம்பர் வந்து 2ன்னு இருக்குங்களா, அந்த 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 1 வரும். அதாவது அந்த நம்பரில் பாதி எழுதணும். இங்கே வந்து 10ன்னு இருந்ததுன்னா நமக்கு 5 எழுதணும். இங்கே 100ன்னு இருந்ததுன்னா நம்ம 15 எழுதணும். புரியுதுங்களா? இங்கே 14 இருந்தால் 20 எழுதணும். அதாவது கொடுத்தக்கூடிய நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணி எழுதணும். இந்த எக்ஸுக்கு எக்ஸ் அப்படி எழுதிக்கணும், இந்த மைனஸ்க்கு மைனஸ் அப்படி எழுதிக்கணும். இந்த ஸ்கொயரை மட்டும் மறைச்சிருங்க. எக்ஸுக்கு எக்ஸ் அப்படி எழுதிடணும், மைனஸ்க்கு மைனஸ்க்கு பாருங்கள், இந்த எக்ஸுக்கு எக்ஸ் அப்படி எழுதிடணும், இந்த மைனஸ்க்கு அப்படி எழுதிடணும். இந்த 2வை மட்டும் 2ஆல் டிவைட் பண்ணி, அதாவது 2ல் பாதி என்ன வரும், நம்மளுக்கு வந்து 1 வருங்களா. 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 1 வரும். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர். இந்த ப்ராக்கெட்டில் என்ன பண்ணணும்னா, இங்கே என்ன வந்திருக்கு பாருங்கள், -1, அதை அப்படியே இங்கே கொடுத்துருங்க. அவ்வளோதான். புரியுதுங்களா? கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x இப்படி இருந்ததுன்னா அந்த ஸ்கொயரை மறைச்சிடணும், எக்ஸ் அப்படி எழுதணும், இந்த மைனஸும் அப்படி எழுதணும், இந்த 2வை மட்டும் 2ஆல் டிவைட் பண்ணி எழுதணும், அதாவது பாதியாக எழுதணும். புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர், இது வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து -1 வரும். இப்போ பாரு, கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இங்கே என்ன சைன் இருக்குது பாருங்கள், மைனஸ், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்கொயர் கொடுத்து இப்போ ஈக்குவல் வந்து ஆன்சர் என்பது பாருங்கள் -1. நான் இங்கேருந்து கால்குலேட்டர் அடிச்சிருக்கேன். அதாவது என்னென்னா -1 ஸ்கொயரோட ஆன்சர் வந்து -1 இன்ட்டு -1 வந்து +1 வரும். இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குனால -1 தெரியலையா, கால்குலேட்டர் இதிலிருந்து டைப் பண்ணுங்கள், நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து -1 வருது. இப்போ ஈக்குவல் டு -8y -17, அதை அப்படியே எழுதிக்கிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு -8y -17, இந்த -1 வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது நம்மளுக்கு என்ன வரும், +1 மாறும். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு -8y
-17 + 1 வந்து நமக்கு என்ன வரும் -16. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது வந்து நம்ம பழைய ஃபார்மேட்டுக்கு மாற்றுறதுக்கு x - 1² = இதில் இருக்கக்கூடிய இந்த ஒய்க்கு முன்னாடி கூடிய கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பாருங்கள் -8. இது வந்து -8 வந்து ஃபஸ்ட்டு வெளியே எடுக்கலாம். இப்போ -8 வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு இங்கே என்ன வரும் பாருங்கள் y + 2ன்னு வருங்களா. இப்போ டவுட்டாக இருந்தால் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் -8 × y -8y -8 × 2 அப்போ -16 நமக்கு கரெக்டாக வருது. புரியுதுங்களாமா? இப்போது இதை பாருங்கள் இது என்ன ஃபார்மேட்டுக்கு நம்ம எழுதலான்னு பாருங்கள். இது வந்து என்னென்னா கேபிட்டல் x², நான் சொல்கிறது புரியுதான்னு பாருங்கள். கேபிட்டல் x² = -8 × கேபிட்டல் ஒய்ன்னு எழுதலாங்களா. இது பாருங்கள் இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த x - 1² பார்த்தீங்களா, இந்த x - 1 கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன். இந்த y + 2 நான் கேபிட்டல் ஒய்ன்னு எடுத்திருக்கேன். புரியுதுங்களாமா? என்ன பண்ணியிருக்கேன் புரியுதுங்களா? கேபிட்டல் x² = -8y. இங்கே இன்னொரு தடவை எழுதுகிறேன். கேபிட்டல் x² = -8yன்னு எழுதியிருக்கேன். அதாவது என்னென்னா வேர் இங்கே பாருங்கள் இந்த x - 1 வந்து கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன். இந்த y + 2 வந்து என்ன எடுத்திருக்கேன் கேபிட்டல் ஒய்ன்னு எடுத்திருக்கேன். இப்போ புரியுதுங்களா? ஒரு தடவை நல்லா பாருங்க பார்க்கலாம். இந்த x - 1 கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். வெளியே ஸ்கொயர் இருக்குது x², -8 அப்படியே இருக்குது. இந்த y + 2 கேபிட்டல் ஒய்ன்னு எடுத்திருக்கேன். இது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். கேபிட்டல் x² = இந்த கான்ஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நம்பர். இந்த நம்பருக்கு வந்து மைனஸ்க்கு மைனஸ் கொடுத்துருங்க. அந்த 8க்கு பதிலாக 4aன்னு கொடுத்துக்கலாங்களா. இந்த ஒய்க்கு பதிலாக y. இப்போ கேபிட்டல் x² = -4ay வந்துருச்சுங்களா. அப்போ இது வந்து என்னென்னா ஒரு பேரபோலா. அந்த பேரபோலோட டைப்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. ஃபஸ்ட் நம்ம வந்து படம் வரையலாம். பேரபோலோட டைப் கண்டுபிடிச்சிருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு படம் வரையலாம். இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் எழுதிக்கலாம். இது வந்து என்னென்ன இங்கே கேபிட்டல் எக்ஸ் இருக்கிறனால இது கேபிட்டல் x ஆக்சிஸ், இது வந்து கேபிட்டல் y ஆக்சிஸ். புரியுதுங்களா? கேபிட்டல் x ஆக்சிஸ் கேபிட்டல் y ஆக்சிஸ் எழுதியாச்சு. இப்போது இந்த படத்தில் வந்து இந்த கர்வ் வந்து எப்படி வருங்கிறத ஃபஸ்ட் நம்ம எதை தீர்மானிக்கணும்னா இங்கே பாருங்கள் இது x ஆக்சிஸோ y ஆக்சிஸ்னு பார்க்கணும். ரைட் சைடு டிக் பண்ணுங்கள். ரைட் சைடு வந்து y ஆக்சிஸ் இருக்குது. அந்த y ஆக்சிஸ் வந்து பாசிட்டிவில் இருக்கா நெகட்டிவில் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள் இந்த இதில் இருக்குது நெகட்டிவில் இருக்குது. அப்போ நெகட்டிவ்னா பாசிட்டிவ் y ஆக்சிஸ்னா இது, நெகட்டிவ் y ஆக்சிஸ்னு இது. கரெக்டுங்களா? இது கேபிட்டல் x, இது x டேஷ், இது வந்து y, இது வந்து y டேஷ். அப்போ நெகட்டிவ் y ஆக்சிஸ்னா கர்வ் வந்து எப்படி இருக்கும்னா நமக்கு வந்து இப்படி தான் வரும். அதாவது ஓப்பன் டவுன்வேர்டில் வந்து நமக்கு வந்து அந்த கர்வ் வரும். இதுதான் ஓப்பன் டவுன்வேர்டு. புரியுதுங்களா? இதே பாசிட்டிவ் y ஆக்சிஸ் இருந்தால் கர்வ் வந்து ஓப்பன் அப்வர்டில் போயிருக்கும். நெகட்டிவ் y ஆக்சிஸ்னால கர்வ் வந்து ஓப்பன் டவுன்வேர்டு. அப்போ நம்ம இந்த இடத்துல எழுதிடலாம். இது வந்து என்னென்னா பேரபோலா ஓப்பன் டவுன்வேர்ட்ஸ். இந்த கர்வ் வந்து என்னென்ன பேரபோலா ஓப்பன் டவுன்வேர்ட்ஸ்னு ஃபஸ்ட் எழுதிடலாம். இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இது எப்படி எழுதணும்னு புரியுதுங்களா? கேபிட்டல் x² கேபிட்டல் x², மைனஸ்க்கு மைனஸ், இந்த 8க்கு பதிலாக 4aன்னு கொடுத்துருக்கேன். அந்த ஒய்க்கு ஒய். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இது வந்து ஈக்குவேட் பண்ணி ஃபஸ்ட்டு a வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்கள் 8 = 4a. இந்த இடத்துல நான் கண்டுபிடிக்கிறேன். 8 = 4a. நம்மளுக்கு ஏனுடைய மதிப்பு வேணும். இப்போ a = 8/4. மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிற 4 வந்து கீழே வரும்போது /4 மாறிடும். அப்புறம் ஏயோட ஆன்சர் வந்து பாருங்கள் 2. a = 2. கால்குலேட்டரில் வந்து 8/4 அடிச்சு பாருங்கள் 2 வரும். 1 4s are 4, 2 4s are வந்து 8. இப்போ இந்த இடம் தான் நம்மளுக்கு வெர்டெக்ஸ். அப்போ வெர்டெக்ஸ் வந்து என்ன 0,0. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ 1/1 நம்ம படத்தை வச்சு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க வெர்டெக்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி டேபிள் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். டேபிள் போட்டு இங்கே வெர்டெக்ஸ்னால ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸ் எழுதிக்கலாம். இந்த இடத்துல வந்து கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்ன்னு தான் கொடுக்கணும், மறக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு டேபிளில் கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்ன்னு தான் கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து நம்மளுக்கு கிடைச்சது பாருங்கள் கேபிட்டல் x² = -4ay. அப்போ அதனால தான் நம்ம கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்ன்னு கொடுக்குறோம். வெர்டெக்ஸ் வந்து பாருங்கள் வெர்டெக்ஸ் வந்து என்ன v வந்து 0,0. எந்த டைப்பாக இருந்தாலும் 4 டைப்பாக இருந்தாலும் வெர்டெக்ஸ் 0,0 தான். அடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் ஆக்சிஸ். அதை நாங்கள் எழுதி வச்சுட்டேன் முதல்ல ஆக்சிஸ்ன்ட்டு. அப்போ ஆக்சிஸ் பாருங்கள் இந்த படம் வந்து எந்த ஆக்சிஸ்குள்ளே இருக்குது. இந்த பாருங்கள் இந்த கர்வ் வந்து எந்த ஆக்சிஸ்குள்ளே இருக்குது ஒய் ஆக்சிஸ்குள்ளே தானே இருக்குது. இங்கே பாருங்கள் இதுதானே ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ்குள்ளே தானே இந்த கர்வ் இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ நம்ம எழுதும்போது கேபிட்டல் ஒய் ஆக்சிஸ் எழுதணும். ஏன்னா அந்த படம் வந்து கேபிட்டல் ஒய் ஆக்சிஸ். கேபிட்டல் ஒய் ஆக்சிஸ்னு எழுதலாம். அல்லது அதனுடைய ஈக்குவேஷன் வந்து கேபிட்டல் x = 0ன்னு எழுதலாம். ஆப்போசிட் எழுதலாம். ஒய் ஆக்சிஸனுடைய ஈக்குவேஷன் x = 0. ஆக்சிஸ் எப்படி எழுதலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த கர்வ் வந்து எந்த ஆக்சிஸ்குள்ளே இருக்கோ அதுதான் வந்து ஆக்சிஸ். இது ஒய் ஆக்சிஸ்குள்ளே இருக்கிறனால அந்த கர்வ் வந்து என்ன ஒய் ஆக்சிஸ், அது x = 0. இப்போ ஃபோக்கஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எஃப்னு எழுதிக்கலாம். ஃபோக்கஸ் எப்பயுமே வந்து இந்த கர்வுக்குள்ளே தான் இருக்கும். இந்த படத்தை பாருங்கள் இந்த கர்வ் இங்கே இருக்குங்களா, இந்த கர்வுக்குள்ளே தான் ஃபோக்கஸ் வரும். இதுதான் எஃப்.
இது வந்து என்னென்னா எந்த ஆக்சிஸை கட் பண்ணுது பாருங்கள், ஒய் ஆக்சிஸை கட் பண்ணுதுங்களா. அப்போ வந்து எக்ஸ் வந்து 0, ஒய் வந்து ப்ளஸ் ஏவா மைனஸ் ஏவா, நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னால மைனஸ் ஏ. அப்போ எஃப் ஆஃப் 0, மைனஸ் ஏ. நான் எப்படி எழுதுன்னு புரியுதுங்களா. இந்த கர்வ் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் எப்பயுமே வந்து அந்த கர்வுக்குள்ளே தான் இருக்கும். இது ஒய் ஆக்சிஸில் கட் பண்ணுறதுனால எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 0, ஒய் கோஆர்டினேட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னால மைனஸ் ஏ. அப்போ எஃப் ஆஃப் 0, மைனஸ் ஏ. அப்போ இங்கே எழுதலாங்களா, எஃப் ஆஃப் 0, மைனஸ் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0, ஏனுடைய வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே வந்து என்னென்னா மைனஸ் இருக்கிறனால -2 ஃபோக்கஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். ஈக்குவேஷன் ஆஃப் வந்து டைரக்ட்ரிக்ஸ் எப்பயுமே என்னென்னா ஃபோக்கஸ்க்கு ஆப்போசிட் சைடு தான் டைரக்ட்ரிக்ஸ் வரும். இதுதான் ஃபோக்கஸ், இதுக்கு ஆப்போசிட் சைடு என்ன இதுதானுங்களா. அப்போ இங்கே தான் வந்து என்னென்னா இதனுடைய டைரக்ட்ரிக்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். இங்கே தான் இதனுடைய டைரக்ட்ரிக்ஸ் வந்து வரும். இது என்ன ஆக்சிஸில் கட் பண்ணுது பாருங்கள், ஒய் ஆக்சிஸில் கட் பண்ணுதுங்களா, கேபிட்டல் ஒய் ஆக்சிஸ். அதனால் வந்து கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு ஏ. புரியுதுங்களா. அப்போ ஒய் ஆக்சிஸில் கட் பண்ணனால கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு ஏ. சப்போஸ் இங்கே கட் பண்ணுற மாதிரி இந்த படம் வந்து அப்வர்டில் இருந்ததுன்னா இந்த ஃபோக்கஸ் இங்கே இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, டைரக்ட்ரிக்ஸ் வந்திருக்கு. இங்கே ஃபோக்கஸ் இங்கே இருக்குது, இதுக்கு ஆப்போசிட் சைடு தான் என்ன இருக்குது நம்மளுக்கு டைரக்ட்ரிக்ஸ். அப்போ கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு ஏ. அப்போ இங்கே எழுதும்போது கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு ஏ. அப்போ கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு ஏனுடைய ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன வந்தது 2, அதை எழுதிக்கலாம். அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம்னா ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய அந்த பெர்பெண்டிகுலர் லைனுக்கு பேர் தான் என்னென்னா லேட்டஸ் ரெக்டம். இதுதான் ஃபோக்கஸ். இது வழியாக பாஸ் ஆகக்கூடிய லைன், இது வழியாக பாஸ் ஆகக்கூடிய லைன் பேர் தான் என்னென்னா லேட்டஸ் ரெக்டம். புரியுதுங்களா. இது வந்து என்னென்னா லேட்டஸ் ரெக்டம். கரெக்டுங்களா. இது வந்து எந்த ஆக்சிஸில் கட் பண்ணுது பாருங்கள், ஒய் ஆக்சிஸில் கட் பண்ணுது. கரெக்டுங்களா. இந்த ஒய் ஆக்சிஸில் கட் பண்ணது இது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னால ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. புரியுதுங்களா. அப்போ இங்கே எழுதும்போது ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏ, கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு -2. அதாவது என்னென்னா டைரக்ட்ரிக்ஸுக்கு ஆப்போசிட் சைடு தான் நமக்கு லேட்டஸ்ட் ரெக்டம் வரும், இல்லைன்னா படத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து 4 டைப்புக்குமே 4a தான். அப்போ 4 இன்ட்டு ஏனுடைய ஆன்சர் வந்து 2. அப்போ 4 2s are 8. அது லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். இதோட ப்ராப்ளத்தை வந்து விடக்கூடாது. இது வந்து கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்க்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் அவங்க கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்க்கு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்க்கு வந்து இது மாற்றி வந்து நம்ம எழுதணும். சரிங்களா. இப்போ இங்கே பாருங்கள், நல்லா கவனிச்சுங்க. இப்படி கோடு போட்டு வச்சுட்டு இந்த இடத்துல ஸ்மால் எக்ஸ்னுடையது எழுதணும், அடுத்து இங்கே ஸ்மால் ஒய் எழுதணும். நல்லா கவனிச்சுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் எழுதணும் பார்த்தீங்களா. எனக்கு இந்த x-1 தான் கேபிட்டல் எக்ஸ் எடுத்திருக்கேன், y+2 கேபிட்டல் ஒய்னு எழுதியிருக்கேன். எனக்கு என்ன வேணும்னா அந்த ஸ்மால் எக்ஸ் மட்டும் தான் வேணும். அப்போ என்ன பண்ணலாம்னா அந்த -1 வந்து இங்கே கொண்டு போயிடலாங்களா. அப்போ ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ் +1 மாறுமா, கேபிட்டல் எக்ஸ் +1. நல்லா கவனிங்க பார்க்கலாம். ஸ்மால் எக்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். அப்போ அந்த -1 வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது +1 மாறும். அப்போ ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ் +1 மாறும். அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே ஸ்மால் ஒய் தான் வேணும். அப்போ +2 வந்து இந்த சைடு போகும்போது என்ன ஆகிடும், கேபிட்டல் ஒய் -2 மாறும். ஸ்மால் ஒய் ஈக்குவல் டு கேபிட்டல் ஒய் -2 மாறும். புரியுதுங்களா. இப்படி எழுதி வச்சதுக்கப்புறம் நல்லா கவனிச்சுங்க. இந்த கேபிட்டல் எக்ஸை டிக் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த கேபிட்டல் ஒய்யை டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த லெஃப்ட் சைடுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் இது வந்து கேபிட்டல் எக்ஸுக்கு பதிலாக 0, கேபிட்டல் ஒய்க்கு பதிலாக 0 கொடுத்தா ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் வந்து வெர்டெக்ஸ். இப்போ பாருங்கள், வெர்டெக்ஸை வீண் எழுதிக்கங்க. கேபிட்டல் எக்ஸுக்கு பதிலாக 0, கேபிட்டல் எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுத்தா நம்ம என்ன வரும் பாருங்கள், 0 + 1 1ன்னு வரும். இப்போ கேபிட்டல் ஒய்க்கு பதிலாக 0, கேபிட்டல் ஒய் இங்கே தான் இருக்குது, இங்கே 0 கொடுத்தா 0 -2 வந்து நம்மளுக்கு -2ன்னு வரும். தெரியலையா, கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் 0 -2ன்னு அடிச்சிங்கன்னா ஆன்சர் வருது பாருங்கள் -2. அடுத்து இங்கே என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள், ஒய் ஆக்சிஸ். புரியுதுங்களா. ஆக்சிஸ் வந்து என்ன, ஒய் ஆக்சிஸ். இங்கே என்ன வரும், ஒய் ஆக்சிஸ்ன்னு தான் வரும். புரியுதுங்களா. ஸ்மால் ஒய் ஆக்சிஸ்னு வரும். என்ன எழுதணும், இங்கே இந்த ஸ்மால் இருக்கனால ஸ்மால் ஒய் ஆக்சிஸ், அல்லது என்ன எழுதணும்னா கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 0, இங்கே வந்து என்ன ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஆக்சிஸ்ன்னு கேட்டாங்கன்னா இது கேபிட்டல் ஒய் ஆக்சிஸ்னா இங்கே ஸ்மால் ஒய் ஆக்சிஸ். கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா இங்கே பாருங்கள், கேபிட்டல் எக்ஸுக்கு பதிலாக நம்மளுக்கு வந்து இங்கே 0 கொடுத்தோம்னு வையா, ஸ்மால் எக்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள், இங்கே 1 வரும். இங்கே பாருங்கள், நான் இங்கே மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். கேபிட்டல் எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுத்தா ஸ்மால் எக்ஸ் வந்து என்ன வரும் பாருங்கள், ஸ்மால் எக்ஸ் வந்து 1. இது எழுதிக்கிங்க. புரியுதுங்களா. அவ்வளோதான். அடுத்து ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கணும். இதில் பாருங்கள், கேபிட்டல் எக்ஸுக்கு பதிலாக 0, கேபிட்டல் ஒய்க்கு பதிலாக -2 கொடுக்கணும். இப்போ கேபிட்டல் எக்ஸுக்கு பதிலாக நம்மளுக்கு வந்து இங்கே வந்து நம்ம வந்து 0 கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள், ஃபோக்கஸ் 0 + 1 வந்து 1. அடுத்து கேபிட்டல் ஒய்க்கு பதிலாக -2 கொடுத்தா -2 கால்குலேட் அடிச்சு பாருங்கள், -2 கால்குலேட் அடிச்சு என்ன வருது பாருங்கள், -4. அப்போ ஃபோக்கஸ் வந்து 1, -4. இப்போ கேபிட்டல் ஒய்க்கு பதிலாக 2 கொடுக்கணும். கேபிட்டல் ஒய்க்கு பதிலாக 2 கொடுத்தா 2 - 2 வந்து 0. அப்போ ஸ்மால் ஒய் வந்து என்ன வந்துடும், நம்மளுக்கு 0 வந்துடும். கேபிட்டல் ஒய் இருக்க இடத்துல -2 கொடுக்கணும். கேபிட்டல் ஒய் இருக்க இடத்துல -2 கொடுத்தா -2 வந்து ஸ்மால் ஒய் வந்து என்னென்ன -4.
அப்போ லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து எல்லாத்துக்குமே 4a தான். அப்போ அதனோட ஆன்சர் வந்து என்ன வரும்? 8 வரும். சரிங்களா? பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.